என்னோட கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னில இந்த ஒரு தப்பை மட்டும் நான் பண்ணவே இல்லை. என்னன்னு தெரியலையா? அதாங்க இப்ப இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கே, ரேங்கிங் த ஃபுட் ஃப்ரம் worst to bestன்னு. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆல்காரிதம் இப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காகவோ, இல்லை நீங்க ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காக மட்டும் பார்க்காம, நீங்க ஆடியன்ஸை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்றீங்களோ அப்படின்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்து சொன்னாங்க, தாமரை பனானாலாம் சாப்பிடக்கூடாது, அது ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கா அப்படின்னாங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட ஃப்ரூட் தான் பனானா தான். அண்ட் ஃபுட் அப்படின்றது எல்லா ஃபுட்டுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல குட் தான் if you're going to have that food in moderation and in portion control until and unless you have a specific health condition. ஸோ நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, ஒரு நியூட்ரிஷன் ஏதோ ஒரு கான்டென்ட் நீங்க புட் போஸ்ட் பண்றீங்கன்னா அது மக்களுக்கு போய் ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கணுமே தவிர, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுமே தவிர, அது வந்து அந்த ஃபுட் வந்து ஒரு பயமோ இல்லை ஒரு கில்ட்டியோ கிரியேட் பண்ணாத அளவு பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, நீங்க எல்லா ஃபுட்ஸுமே எடுத்துக்கலாம், நான் சொன்ன மாதிரி இன் மாடரேஷன், அண்ட் தெர் இஸ் நோ நீட் தட் யூ நீட் டு ரேங்க் த ஃபுட் ஃப்ரம் worst to best or something like that. ஸோ நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிப்பேன், ஸ்டாப் ரேங்கிங் த ஃபுட், ஸ்டார்ட் ஈட்டிங் த ஃபுட் இன் மாடரேஷன்.